திருப்புகழை கேட்கும் பொழுது இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு உணர்வு வேற எந்த தமிழ் பதிகத்துக்கும் இல்லை என்பது அறியப்படுகிறது. பெரியவர் போட்ட கடை அதில் பயிர் செய்யப்பட்ட பயிருக்கு நடுங்க வந்த மாதிரி நான் ஒரு சின்ன ஒரு கருத்து அவருடைய ஆசீர்வாதத்தினால இந்த இடத்துல நான் பாடி என் குழந்தைகள் பாடி இப்பொழுது என்னுடைய பேர குழந்தைகளும் பாடும்படியான பேரை எம்பெருமான் கொடுத்திருக்கிறாங்க. ஆகையினாலே இந்த சமயம் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நெஞ்சாத நன்றி காணிக்கையாக்கி வாழ்க்கைக்கு திருப்புகழ் வாழ்க்கைக்கு அருமை முதல் வார்த்தை சொல்ற பக்தி பண்ணணும்னா என்னடா பண்ணணும் அப்படின்னு கேட்கிறான். பக்தி பண்ணா கண்ணை முடிக்கணுமா? கோவில் வந்தா கண்ணை தரமுடியே ஆரத்தி படைச்சா கண்ணை முடிப்போம். பார்த்துக்கிட்ட ஆரத்தி பண்ணும்போது கண்ணை முடிப்போம், கண்ணையே மூடாது. முதல்ல கோபுர தாண்டி முன்னே பாண்டிகிட்ட ஒன்றுமானால் கண்ணை தருது ஆனந்தமயமா தெய்வமயமான ஆனந்தனை பார்க்கணும். கற்பூர ஆரத்தியை பார்த்துட்டோமானால் இப்பிறவி கோயில் இப்பிறவி வாய்ப்பு போது கேட்கிறார் நாயகர். இந்த வாய்ப்பு நம்ம மனுஷாலா பிறந்திருக்கோம், எப்படி பிறந்திருக்கோம், எங்க பிறந்திருக்கோம், யாரை பிறந்திருக்கோம், எங்கே போகிறோம், எப்படி பிறக்க போகிறோம் யாருன்னு தெரியுமா? ஒன்றும் தெரியாது. ஆனால் கிடைத்திருக்கிறது நமக்கெல்லாம். ஆகையினாலே அற்புதமான இந்த வாய்ப்பை நாம் எல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த மதப்பேதையின் சிறப்பு என்பதே வாக்கினாலே நல்ல புகழை பாட வேண்டும். வாழ்த்த வாயும் நினைக்க மகனையும் தாழ்ந்த செல்லியும் தந்த தலைவனை நான் கஷ்டப்படுற வாய் விடா கொடுத்தாங்க மொத்தம் இன்னொருத்தன் இது தெரியாதா சாப்பிட கொடுத்தாங்க மொத்தம் பைத்தியக்காரா அதிகடா. எம்பெருமானை வாழ்த்துவதற்காக கொடுக்கப்பட்டது வாய். வாழ்த்த வாயும் நினைக்க மடலும் அவர் சீக்கிரம் நினைக்காது, நினைச்சுட்டானா அது நல்ல நினைச்சு. ஆனால் இந்த மடலை வச்சு நினைச்சாலே எம்பெருமான் கவியை அறிவு போதே கொண்டுவான்னு சொன்னால் நாம் என்ன பண்ணலாம்? தாழ்த்த செல்லியும் உடம்பு கூறினா மாதிரி வரணுமா? கோவிலுக்குள்ள எப்படி வரணுமா? கோவிலுக்குள்ள நின்று நின்று நான் வர மாதிரி வரணும். 25 அப்படி வரக்கூடாது, அப்படி படிக்கிற மாதிரி வரணும். அதனால தமிழ் ஒரு வார்த்தை சொல்றான், என்றும் பணியுமாம் பெருமையும் ஒரு வார்த்தை. ஆகிய பணிவோடு வரணும். பகவானை எப்படி நாம் நமஸ்காரம் சொல்றான். அருணியர் அழகா சொல்ற பின்னாடி போறத பாடப்பாரு. சரண கமலாலயத்தை சரண கமலாலயத்தை அரை நிமிஷம் சொல்ற. அதிக நாள் சொல்றது அருளிய நாள் தான். இதை விட பொருளாதார சொல்ற அவ்வளோ நாள் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய பசுமை கொம்பிலே ஒரு கடுகை வைத்தால் அது நிற்கும் நேரம் இருக்கும். அந்த நேரம் நீ இறைவனை நினைப்பது உண்மையானால் அது உண்மையான பக்தி. அப்படி பக்தி பாட்டை சொல்லி சொன்ன இடம். ஆகையினாலே இன்னும் நிறைய திருக்கூட பாடப்படல. ஆகையினாலே நான் அருளியினால் சொன்னால் அது ஒரு தனி சமாச்சாரம். 6 விதமான நூல் பண்ணார், அது போட்டியும் ஒன்று பண்ணார், அலங்காரமும் பண்ணார். உலகத்திலேயே அழகான கடவுள் ஒன்று தான். நீங்கள் தான் அசிங்கமாக கேட்கக்கூடாது, எல்லாரும் அழகுதான். கந்தனும் அழகு, கண்ணனும் அழகு. குழந்தையா இருந்துச்ச கந்தனும் அழகு, கண்ணனும் அழகு. அவன் எதுக்குலத்தில் பண்ணான், இவன் வண்டி மேலே திணைக்குலத்தில் பண்ணான். ஆனால் இவன் 2 பேர் சேட்டைகளையும் பார்த்தா அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இவன் மயில் வச்சுட்டு இருந்தான், அவன் மயிலுடைய பீடியை வச்சுட்டு இருந்தான். ஆக ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான அலங்காரத்தை வச்சுட்டு நம்மளை வாங்கோன்னு சொல்லி எல்லா கோவிலையும் தெய்வம் நின்றுட்டே இருக்கேன். ஏன் தெரியுமா? ஏற்கனவே கோவில தெய்வம் நின்ன மாதிரியே இருக்கு. ஏன் தெரியுமா? வாங்கோன்னு வரவேற்கிறதுக்காக மரியாதையா அதிகார கூப்பிடுறான்னா ஆண்டவர். வேற எந்த இடத்துலையும் சொல்ல முடியுமா? வேற எந்த இடத்துலையும் சொல்ல முடியாது. காரணம் என்னடா? உட்கார்ந்து பண்றதை விட திருத்து பண்றது பகவானே கற்றுக் கொடுத்த கலை. ஆகையினாலே நம்மை எல்லாம் வரவேற்று வாழ்த்தி அவருடைய தன்னுடைய பதத்தை நினைவுபடியான வேட்டை நமக்கு அருளியதை நினைவு இந்த 26 குடியரசு நாளிலே ஆனந்தமயமான திருப்புகழை கேட்டு 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 காதுதான் உண்புற வேண்டும். ஏன்னா இதுல 2 ஓட்டை, இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2, கண்ணுல 2 ஓட்டை, மூக்குல 2 ஓட்டை. காற்று நன்னா வந்தா இருக்கும்னு அர்த்தம். காதுல 2 ஓட்டைன்னா கூட நன்னா கேட்கணும்னு அர்த்தம். கண்ணுல 2 ஓட்டை பார்க்கணும்னு அர்த்தம். வாயில ஒரே ஓட்டை பார்த்துருக்கீங்களா? 2 வாய் வச்சிருந்தாங்க என்ன ஆகும்? கதை ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்த நன்மை பாசத்திரங்கள் படையிருந்தேனை
நீ பாதனையும் பாசை கமலமும் தலைமையில் பதிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என்ன சொல்லுவே ஈசர் பாவத்துவே இடையே அபிராமி பக்தர் இது அருமையாக சொல்றார் பார்ப்போம். வாழ்வாழ்வன் படுமாயிலே வீழ்வாயன என்னை விதித்தனையே தாழ்வாழ்வை செய்தன தாம் உலகோ வாழ்வாய் மயில் வாகனே வாழ்வாழ்வு. ஏன்னா சாப்பிடுது அதே வீடு அதே சம்சாரம் அதே சொக்கா அதே சாப்பாடு வாழ்ந்து சரிப்பே வரல. கோவிலுக்கு போறாங்கன்னா நாளைக்கு போறாங்க. அற்புதமான திருப்பூராப்பா விட்டா அப்புறம் கேட்க முடியாதான். நீ வேற இப்ப நிறைய இது விட்டுறா அப்படின்னா. ஆனால் இந்த நாட்டினுடைய பாவங்கள் எல்லாம் மறைய வேண்டும் என்று சொன்னால் சென்னை மந்திரேஸ்வரர் கோவிலில் நடக்கிற திருக்குறள் விழாவில் எல்லாரும் கலந்துட்டாலே ஜோரம் கைத்தட்டலாம்ல. கண்டே வேண்டாம். ஏன் கேட்டீங்கன்னா இந்த மாதிரி மாசத்துல மூலம் நமக்கு போன மாதிரி தட்டலாமா வேண்டாமா தட்டலாமா. ஏன்னா உங்க சந்தோஷமா நீங்க இருக்கிறான்னு பார்க்கறதுக்காக தான் இந்த மாதிரி வார்த்தைகளை 80 எவ்வாயிலே கொடுக்குறாங்க. இப்ப இந்த கை தட்டலை நான் எடுத்து போய் என் பையன் போட்டு கொண்டு போக முடியுமா? ரொம்ப கூட்டம் அதிகார தொழில் கூட்டம் தான் பேரு. இந்த இடத்துக்கு பேர் என்ன? அதிகார தொழில் கூட்டம் பேரு. என்னடா அங்க போனியா பாத்தியா ஒரே அப்படின்னு. இப்போ ஜென்மனியே சொல்லும் அடியார் கூட்டம் ஆனந்தமா. ஏன் அடியார் கூட்டம் என்பது வேறு, ஜனம் என்பது வேறு. அடியார் கூட்டம் என்பது இறைவன் நிலையிலேயே தன்னை கழித்து கொடுக்கக்கூடிய காலத்திற்கு உட்பட்டது. ஆகையினாலே நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நமக்கு அடியார்கிற பட்டம் உலகத்தில் வேற எந்த யூனிவர்சிட்டிலையும் கிடையாது. எந்த யூனிவர்சிட்டிலையும் கிடையாது. இந்த மாதிரி சபைக்கு வந்தாதான் இந்த அடியாருங்கிற பட்டம் நமக்கு வரும். இந்த அடியாருங்கிற பட்டம் வாங்கிட்டோமானால் எந்த புகழ் கேட்டாலும் காது நம்மளை தானா அழைச்சிட்டு போய் அந்த உட்கார வைக்கும். கேட்ட நிமிஷம் மாத்திரத்தில் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் கரைஞ்சி நேரான நியூட்ரல்னு சொல்றா இல்லையா, நேரான தன்மைக்கு வந்து எம்பெருமானை பக்தி சொல்றதுக்கு வள்ளல் பெருமான் சொல்றான். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து அன்பெரும் கண்ணீரனால் உடம்பு நனைந்து நனைந்து. அதிகமா கூட முதல்ல நினைக்கிற கத்துக்கப்பா, அதுக்கப்புறம் உணர கத்துக்கப்பா, அப்புறம் நெகிழ கத்துக்கப்பா, அப்புறம் அன்போடு கத்துக்கப்பா. உன் கண்ணுல ஜனம் வருது, அதனால உடம்பு கொஞ்சம் நினைவிட்டம் போடுற முடியுமா? பக்தி இப்போ 1000 ரூபாய் டிக்கெட்னா 4 டிக்கெட் ஒன்னா போடுறோம். சாமி வேலை வந்து வாங்கிடுறான். சாமி விற்க ஆரம்பிச்சிட்டான். தமிழ்நாட்டில் தான் சாமி விற்க ஆரம்பிச்சு. என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. மறுபடியும் காலம் என்பது சுழற்சியிலே வரும். கீழ்ச்சக்கரம் மேலே போகும், மேற்சக்கரம் கீழே வந்திருக்கிறது. மறுபடியும் கீழ்ச்சக்கரம் மேலே வரும். ஆகையினாலே இப்போது திருப்புகழை என்னுடைய குழந்தை விளக்கம் சொல்ல, என்னுடைய பேர குழந்தை பாட, என்னுடைய பேட்டி குழந்தை குறைச்சி இசைக்க எல்லோரும் இருந்து கேட்டு இவ்வளவு வேண்டும் என்று கேட்டு எங்கள் அனைவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பரிவோடு கேட்டு இந்த நிகழ்ச்சி குழந்தையிடம் நான் ஒப்படைக்கிறேன்.